ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்து சனிப்பயிற்சி திருப்பியுமா அப்படின்னா எஸ், இது சனிப்பயிற்சி நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறை, முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார், திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனி பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுமே பார்ப்பேன். இப்போ வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். தனுஷ லக்னம், தனுஷ ராசி. சூப்பராக இருக்க டைம். நீங்கள் சனி பகவான் உங்களை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஆனால் ரொம்பலாம் கவலைப்பட வேணாங்க. உங்களை குரு பகவானும் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜூன் 2026 வரைக்கும் குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் எல்லாமே நல்லது. அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் கூட ஒரு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட 12ஆம் வீடு 2ஆம் வீட்டுலாம் குரு பார்த்துட்ருப்பார். விருச்சக ராசி, மகர ராசியெல்லாம் குரு பார்த்துட்ருப்பார். அப்படின்னா என்ன, இப்போ உங்களுக்கே நிறைய நல்லது நடக்கும். அடுத்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா 12ன்றது சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் வீட்டில். 2ன்றது காசு நல்லா வரும், குடும்பத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சினா உங்கள் வயசை பொறுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கும். ஸோ பணம் வரும், எடுத்து செலவு பண்ணுவோம். அதனால் இதில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சுப விரயமாக தான் வரார். அதனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. மெயினாக தான் பணம் வரும், நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நல்லது தான். அடுத்து நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகளையும் நிறைய வின் பண்ணுவீங்க. இதில் நிறைய டீச்சர்ஸ், கன்சல்டன்ட், சீனியர் மேனேஜர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு சொல்லித்தர குருமார்கள் டீச்சர்ஸ்னால் ஸ்கூல் காலேஜில் போய் டீச்சிங் எடுக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இப்போ அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷன், இந்த மாதிரி மற்றவங்க அஸ்ட்ராலஜியில் ட்ரைனிங் எடுக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ நான் அஸ்ட்ராலஜியும் பார்ப்பேன், ட்ரைனிங்கும் எடுப்பேன். ஸோ அதுமாதிரி ட்ரைனிங் எடுக்கிறவங்கன்னா பார்த்தீங்கன்னா குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இதுக்கு நீங்கள் நிறைய கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், சர்டிஃபிகேட்டாக வாங்கிட்டே இருக்கணும். நான் எந்த அளவுக்கு சொல்கிறேனோ அந்தளவுக்கு நான் தினமும் அத்தனை மணி நேரம் படிப்பேன், சரிங்களா? ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எடுத்து வைக்கிற முயற்சிகள்லாம் வின் பண்ணுவீங்க. சிலது படிக்கணும் ஆசை இருக்கும், டைம் இருக்காது, டைம் இருக்கும், பணம் இருக்காது. ஸோ அந்த தடைகள்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகளை சக்ஸஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் ஏதாவது லவ் அமையிறதுக்கோ, மெயினாக திருமணம் அமையிறதுக்கோ, இப்போ சனி பகவான் பார்க்கும்போது திருமணம் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு. தடங்கள் ஆகும், ஆனால் நடத்தியும் வைப்பார் தலைவர். ஏன்னா ஸ்டெடியான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு சனி பகவானுடைய துணை வேணும். திருமணம் வந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் சனி பகவான் துணை வேணும். ஸோ திருமணத்துக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. அதை லவ் மேரேஜாக மாற்றினீங்கன்னா சூப்பர் டைம். அது எதிரிகள் தொல்லை கம்மியாகிறது இருக்கட்டும், கடன் தொல்லை கம்மியாகும், உடல்நிலை பாதிப்புகள். ஏன்னா தனுஷில் சில பேருக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்குலாம் ஆசன வாய்க்கிட்டலாம் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். ஏதாவது லைஃப்பில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒன்று வரும். இல்லை யாருக்காவது ஜாதகம் சரியில்லை, அங்கே சனி பகவான் லக்னத்திலே உக்காண்ட்ருக்காது. நம்ம சனி பகவான் கோச்சாரமாக வருது பற்றி சொல்லியிருக்கோம். சனி பகவானே லக்னத்திலே உக்காண்ட்ருந்தா அந்த உடல்நிலையை சீக்கிரம் சரியாக இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கு நல்ல டைம். ஆனால் போங்க சார், நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் சார் அப்படின்ட்டு சலிச்சுட்டு உக்காண்டிங்கன்னா இப்போ நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது டக்குன்னு வேலை செய்யும். ஏன்னா அந்த மருத்துவம்ன்ற வீட்டை எல்லா நல்ல கிரகங்கள் பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். ஓகே. இன்னொன்று ஹெல்ப் நிறைய கிடைக்கும்.
லைஃப்பில் நம்மளுக்கு டஃப்பான டைமில் ஆக்சுவலாக எதிர்நீச்சல் போட்டுடலாங்க. கூட ஒரு ரைட்டான ஆள் இருந்தால் தைரியமாக இறங்கி ஆடலாம். இப்போ உங்களுக்கு இருக்க காலகட்டத்துக்கு ரைட்டான ஆள் கூட இருப்பாங்க. ஒரு நல்ல மென்டர் இருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு நல்ல மென்டர், எனக்கு ஒரு நல்ல மேனேஜரோ, வீட்டில் அப்பா அம்மாவோ, எனக்கு சொல்ல ஆள் இல்லை சார், யார்கிட்டையும் கேட்க பிடிக்கல சார் நினச்சிங்கன்னா, சிம்பிள் குருமார்கள் தான். நம்மளுக்கு வந்து இந்த ஜீவசமாதிகள் அங்கே குருமார்கள் எதுக்காக ஜீவசமாதி போயிருக்காங்க? ஒன்று அவங்க முக்தி தேடி, இன்னொன்று நம்மள மாதிரி யாருனா ஒருத்தன் வருவான் கஷ்டப்பட்டு அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தான் இருக்காங்க. அவங்கள போய் பிடிச்சிக்கோங்க. உங்கள் பக்கத்து ஜீவசமாதி உங்களுக்கு தேடி போக முடியலன்னா, ராகவேந்திரர், சங்கராச்சாரியார், பெரியவா, இவங்களோடைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இவங்களாம் வாழ்ந்து தெய்வமானவங்க. ஸோ அவங்களுடைய அருளும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா நடக்கும். நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, இப்போ சரிங்க சார் இதெல்லாம் ஓகே, சனி பயிற்சி நடக்குதே, இதில் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப உஷாராக இருங்க. தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க. அதாவது இதில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து தங்கம்லாம் வாங்க ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் தங்கம் இஷ்டத்துக்கு ஏறும், இஷ்டத்துக்கு இறங்கும். அதனால் பார்த்து வாங்கணும். ஃபிசிக்கலாக வாங்கி வச்சா பிரச்சனைனா, டிஜிட்டல் ETF அந்த மாதிரிலாம் போட்டு வாங்கி வைக்கலாம். நீங்கள் வந்து வீடு வாங்க போகிறீங்க, இல்லை கார் வாங்க போகிறீங்கன்னா, உங்களுக்கான ரைட்டான கலர், ரைட்டான நம்பர், எந்த நாளில் வாங்கினா நல்லதுன்றதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து தனுசு ராசி லக்னத்துக்கு வந்து எல்லோ கலர் வந்து தங்கம் கலரில் ரொம்ப நல்ல லக்கி கலராக இருக்கும். இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் வேறு என்னென்ன கலர்ஸ் லக்கியாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இது வந்து நம்மள்த பார்த்த ஒருத்தர் வந்தார், எனக்கு டிராக்டர் வாங்கணும் சார்னார். தனுசு ராசி. ஆனால் அவருக்கு வந்து மஞ்சள் கலரில் டிராக்டருக்கு எங்கே போகிறதுக்கு, சிகப்பில் தான் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து வேறு என்னென்ன கலர் இருக்குன்றதெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வாங்கும்போது டஃப்பான டைம்லேயும் நம்மளுக்கு வந்து ஆண்டவன் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதாவது கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி, கலர் ஃப்ரீக்வன்சி, இதை யூஸ் பண்ணும்போது லைஃப்பில் வந்து செமையான ஸ்டெபிலிட்டி வரும். நீங்கள் பண்ணுற தொழிலெல்லாம் நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா? நல்ல ப்ராஃபிட் வரும். வெளியூர், வெளிநாடுகள்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபடணும் அப்படின்னா, அதுவும் இந்த சனி பயிற்சிகளை நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, இல்லை நம்ம சிவன் கோயிலுங்களில் போனால் தட்சிணாமூர்த்தி கூடவே பக்கத்துலலாம் சனி பகவான் இருப்பார். இல்லை நவகிரக கோயிலெலாம் வந்து குரு பகவான், சனி பகவான் 9 நவகிரகமும் இருக்கும். அவங்களெல்லாம் தொடர்ந்து வழிபட்டு வர ரொம்ப நல்லது நடக்கும். அன்னதானம்லாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை குருஹோரையில் இந்த மஞ்சள் மூக்கடில் அன்னதானமும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து எள்ளு சாதங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இனிப்பு, லட்டு, பூந்தி இதெல்லாம் கொடுத்துட்டு வர இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதாக அமையும். மேலும் நம்ம சனி பயிற்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகிறது, லவ் மேரேஜ், நீங்கள் குழந்தை பிறப்பு, இதை பற்றிலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன், இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இது வந்து ஒரு ராசிக்கும் தமிழர்களில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டோம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி வந்துருச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னுவாங்க. இவர் அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரகத்தை கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோடு நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம். விதைகள் மூலமாக வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாடை கூடவே சனீஸ்வரர் வந்து மங்கள சனீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் நேராக திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடுவோம், இல்லை திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே, அவங்களாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனால் நம்ம வீடு பக்கத்துங்கள்லேயே அவ்வளவு கோவில்கள் இருக்குது, மங்கள சனீஸ்வரர் இருக்குது. இப்போ ஒரு குக்கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்களுக்காக எத்தனை ஊராக கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க, அங்கே வந்து சனீஸ்வரர் பகவானை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மனைவி ஜேஷா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோட
குடும்பத்தோடு எங்கே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டில் ஒரு கோவில் இருக்குது, முக்தீஸ்வரர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்குது, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட எல்லாமே மங்களமாக உண்டாகும். மெயினாக என்னென்னா, இவர் வந்து டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸை துவைக்காமல் போட்டுன்னு இருப்பேன், குளிக்காமல் சாட்டர்டே சண்டே அப்படியே உக்காண்ட்ருவான், ஆனால் எனக்கு எல்லாமே லட்சமாகி கோடி கோடியாகி கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமாக ஆகிட்டே இருப்பார். அப்போது தினமும் காலையில் எழுந்தோன்னு குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும். 5 மணிக்கு தான் எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு எதுனா எனக்கு சரியாகுமானா ஆகாது. சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம். காலையில் எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க. தொடர்ந்து வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவை குளிங்க. இது மாதிரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக்கு க்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் பண்ண சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை வச்சுருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கு. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.